தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் பாருங்க. நீங்க கஷ்டப்படுறது தேவனுடைய சித்தம் இல்ல. நீங்க இன்னும் கீழே இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்ல. நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்ல. நீங்க நல்லா வாழணும், வெற்றி உள்ளவர்களாய் வாழணும், நீங்க மேன்மையாய் வாழணும், நீங்க பெருகணும். தேவன் சொல்லுகின்றார் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கின்றேன். ஆனா நீ உன்னுடைய எல்லாவற்றையும் எனக்கு தர தயாராக இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. நான் 500 ரூபாய் மாசம் மாசம் காணிக்க கொடுக்குறேங்க அப்படின்னு அது இல்லைங்க. ஆண்டவர் கேட்கிறது பாருங்க, எனக்குரியதெல்லாம் என் வாழ்க்கையில எனக்குரியதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இது எல்லாமே எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தம். நான் அவருக்கு சொந்தம் இல்லை, நான் ஆண்டவருக்கு சொந்தம். என் ஜீவனை கூட ஆண்டவருக்காக கொடுக்க நான் விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்றவங்க தான் கமிட்டட் கிறிஸ்டியன். கமிட்டட் கிறிஸ்டியன் என்னது? ஈடுபாடுள்ள கிறிஸ்தவர்கள் பாருங்க. அப்பேற்பட்டவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அப்பேற்பட்டவர்களை தான் தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியும் பாருங்க. தேவன் சொல்கிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதுப்பா, ஆனா உன்னுடையதெல்லாம் என்னுடையதா என்று தேவன் கேட்கிறார் பாருங்க. நீங்க இன்று பெரிதா நினைக்கின்ற உங்க போன வாரம் நம்ம போன செய்தியிலே பார்த்தோம், நீங்க பெரிதா நினைக்கின்ற உங்க கல்வி, உங்களுடைய செல்வம், உங்களுடைய புகழ், உங்களுடைய மேன்மை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் மேன்மையா நினைக்கின்றீங்களோ அது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவனுக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, உங்களையே தேவனுக்காக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, தேவன் உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார் பாருங்க. எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் பாருங்க. நீங்க கஷ்டப்படுறது தேவனுடைய சித்தம் இல்லை. நீங்க இன்னும் கீழே இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. நீங்க நல்லா வாழணும், வெற்றி உள்ளவர்களாய் வாழணும், நீங்க மேன்மையாய் வாழணும், நீங்க பெருகணும். நீங்க பாருங்க, எல்லா செல்வத்தோட வாழணும் தான் தேவன் விரும்புகின்றார் பாருங்க. அதற்கு தேவன் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றார். என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? தேவன் ஒன்றை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். என்னத்தை எதிர்பார்க்கின்றார்? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப சிம்பிளா தமிழ்ல சொல்லணும்னா, தேவன் உங்ககிட்ட இருந்து ஒன்றை எதிர்பார்க்கின்றார் பாருங்க. என்னத்தை எதிர்பார்க்கின்றார்? தேவன் உங்களை எதிர்பார்க்கின்றார். தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகின்றார் பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும்னா, தேவன் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீங்க பெறணும்னா, உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். பாருங்க, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று நம்ம வேதத்துல பார்க்கின்றோம் பாருங்க. ஒருவன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாதிருப்பானாக. நம்ம நிறைய பேர் அப்படிதான் இருக்கின்றோம். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் மாதிரி. உலகத்துல ஒரு கால், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு கால்னு பார்க்கின்றோம் பாருங்க. நிறைய பேர் ஏன் ஆசீர்வாதம் ஏன் வாழ்க்கையில வரமாட்டேங்குதுன்னா இதெல்லாம் தான் காரணம் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கின்றோம், அதே செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர்ல இருப்போம், இல்லை வேற எங்கேயாச்சும் இருப்போம் பாருங்க. உலகத்தின் காரியங்கள் எங்கேயாச்சும் இருப்போம் பாருங்க. பாருங்க, போதகருடைய கண்களுக்கு நம்ம இதை மறைக்கலாம். நம்மளை சுற்றி கொண்டிருக்கின்ற நம்ம சுற்றி இருக்கின்ற நம்மளுடைய உறவுகளுடைய கண்களுக்கு நம்ம செய்கின்ற தவறுகளை மறைக்கலாம் பாருங்க. ஆனா தேவனுடைய கண்களுக்கு நாம் எதையும் மறைக்க முடியாது பாருங்க. தேவன் பாருங்க, அவர் நீதி உள்ள தேவன். அவர் பாருங்க பாரபட்சம் உள்ளவர் அல்ல பாருங்க. இவன் காணிக்க கொடுக்கறான் அதனால நான் இவன் ஆசீர்வதிப்பான் அப்படிலாம் கிடையாது பாருங்க. தேவன் விரும்புகிறது ஒன்றே ஒன்றுதான், உன்னுடைய எல்லாவற்றையும் அவர் கேட்கின்றார் பாருங்க. உன்னுடைய எல்லாவற்றையும், உன்னுடைய புகழ், உன்னுடைய பெயர், உன்னுடைய சொத்து, உன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் தேவன் கேட்கின்றார். நீ அப்படி தருகின்ற பொழுதுதான் தேவன் பாருங்க உன்னை ஆசீர்வதிக்க முடியும் பாருங்க.